கேட்டீங்கன்னா ஆண்டவர் எப்பவுமே உனக்கு கொடுக்காம கேட்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இல்ல. அல்லேலூயா. 100% கொடுத்துட்டு 10% மட்டும் திருப்பி கேட்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அந்த 10% எதுக்கு கேட்கிறாருன்னா திருப்பி உனக்கு கொடுக்கிறதுக்கு தான். நிறைய பேர் நினைப்பாங்க 10% போச்சு திருப்பி ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. ஆண்டவர் சொல்லுகிறார் நீ 10% கொடுத்தா நான் 100% கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதவே சொன்னேன் அந்த 10வது வசனத்தை மட்டும் தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனா அதுல 9வது வசனத்தை தயவு செய்து படிங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். படிங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தில் பலகணிகளை கொண்டு இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வஞ்சிக்க மாட்டேனாம் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பல வேளையில ದೇವರು ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ 9வது வசனத்தை நம்ம மறந்துடுவோம். 9ನೇ ವಾಕ್ಯ ಮರೆತು ಹೋಗ್ತೀವಿ. ஆண்டவர் சொல்றாரு ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ என்ன நம்ம ஆண்டவருடைய சாபம் வருமா? ದೇವರ ಶಾಪ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬರ್ತದೆ. 10% ಕಾಣಿಕೆ ಏಮಾತಿನಿಂದ 10% ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ನಿನ್ನ ಬಾಳ என்ன வரும்? ನಿಮಗೆ ಏನು ಬರ್ತದೆ? என்ன வரும்? ಶಾಪ. என்ன வரும்? ಶಾಪ. என்ன வரும்? ಶಾಪ. பைபிள் மறந்துடாதீங்க. ಬೈಬಲ್ ಮರೆತು ಹೋಗಬೇಡ್ರಿ. ஆகையினால நான் சொல்லல. ಅದು ನಾನು ಹೇಳ್ತಿಲ್ಲ. ಕರ್ತನೇ சொல்கிறார். ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ உங்களுக்கு சாபம் வேணுமா? ನಿಮಗೆ ಶಾಪ ಬೇಕಾ? ஆசீர்வாதம் வேணுமா? ಆಶೀರ್ವಾದ ಬೇಕಾ? நீங்க தான் முடிவு பண்ணிக்கொள்ள வேண்டும். ನೀವೇ ಅದನ್ನ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ. ಇವತ್ತು ஒரு முடிவு எடுங்க. ಇವತ್ತು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. எவ்வளவு செலவு வந்தாலும் சரி ஆண்டவரே. ಎಷ್ಟೇ ಖರ್ಚು ಬಂದರೂ ದೇವರೇ. முதலாவது ಮೊದಲಾಗಿ கர்த்தரை நான் கனம் பண்ணுவேன். ದೇವರನ್ನು ಸನ್ಮಾನಿಸುತ್ತೇನೆ. அவருடைய காசை நான் திருட மாட்டேன். ಅವರ ದುಡ್ಡನ್ನು ಕದಿಯುವುದಿಲ್ಲ. அவர் காசை நான் கரெக்டாக சந்தோஷமாய் தசமபாகத்தை எடுத்து வைப்பேன். ಅವರ ದುಡ್ಡನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ ದಶಮಭಾಗ ತೆಗೆದಿರುತ್ತೇನೆ. அதை ஆலயத்தில் சந்தோஷமாய் கொடுப்பேன். ಅವರ ಆಲಯದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಕೊಡುತ್ತೇನೆ. கொடுக்கும்போது என்ன ஆகும் கேட்டா உனக்கு ஆசீர்வாதம். ಕೊಡುವಾಗ ನಿಮಗೆ ಏನಾಗ್ತದೆ ಗೊತ್ತಾ? ಆಶೀರ್ವಾದ. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದವು வீட்டில் நிலைத்து நிற்கும். ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳುತ್ತದೆ. நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு மாசம் ನೀವು ಒಂದು ಟೆಸ್ಟ್ ಮಾಡಿ ಒಂದು ಫಸ್ಟ್ ತಿಂಗಳು கரெக்ட்டா காணிக்கை கொடுத்து பாருங்க. ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟು அந்த மாசம் தேவைகளை சந்தித்து மீதி எடுக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ಅಲ್ಲಲ್ಲಿ ಆ ತಿಂಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲ ಖರ್ಚು ಮುಗಿಸಿ ಇನ್ನೂ ಅನೇಕ ಕಾಸು ಉಳಿಯುತ್ತದೆ. ஆனா கொடுக்க முட்டிங்கனா ಅಲ್ಲ ಕೊಡದೆ ಹೋದ್ರೆ கர்த்தருடைய ಕರ್ತನ என்ன வரும்? சாபம் வரும். ಶಾಪ ಬರ್ತದೆ. இது பாஸ்டர் சொல்ல நினைக்காதீங்க. ஆண்டவரே நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ದೇವರು ನನಗೆ ಹೇಳ್ತಾರೆ. நான் முதவே சொன்னேன். நான் ಮೊದಲೇ ಹೇಳಿದೆ கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ ದೇವರು ನನಗೆ ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾರೋ அதை மாத்திரம் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வேன். ಅದನ್ನು ಮಾತ್ರ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அல்லேலூயா. ಆಮೆನ್. ஆகையினாலே ಆದ ಕಾರಣ நம்ம நிறைய சாபத்துக்குள்ள உள்ளாகி இருக்கிறோம். ಆದ ಕಾರಣ ಅನೇಕ ಶಾಪ ಒಳಗಾಗಿವೆ. அதுக்கு ஒரு முடிவு உண்டு. ಅದಕ್ಕೆ ಒಂದು ಮುಕ್ತಾಯ ಉಂಟು. ಇನ್ನು ಮೇಲೆ கர்த்தருடைய சாபத்துக்குள்ள நான் மாட்டிக்கொள்ள மாட்டேன். ದೇವರ ಶಾಪದಿಂದ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ಹೊಂದಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ. ஆகையினாலே ಆದ ಕಾರಣ ஜாக்கிரதையா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ಜಾಗೃತಿಯಾಗಿರೋದು ಕಲಿತುಕೊಳ್ಳಿರಿ. ஆகையினாலே ಆದ ಕಾರಣ கர்த்தருடைய காணிக்கையில நாம் எப்பவும் கை வைக்கவே கூடாது. ದೇವರ ಕಾಣಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಕೈ ಇಡಬಾರದು. கர்த்தருடைய சாபத்தை நம்ம வாங்கிக்கொள்ள கூடாது. ದೇವರ ಶಾಪನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಾರದು. மனுஷனுடைய சாபம் வந்தா ಮನುಷ್ಯನ ಶಾಪ ಬಂದ್ರೆ கர்த்தரிடத்துல போகலாம். ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗಬಹುದು. ஆனா கர்த்தருடைய சாபம் வந்தா ದೇವರ ಶಾಪ ನಮ್ಮ ಮೇಲೆ யாருக்கு போக முடியும்? ಯಾರ ಬಳಿಗೆ ಹೋಗಬಹುದು? எங்க போக முடியாது. ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ. ஆகையினாலே ಆದ ಕಾರಣ இந்த விசுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ಈ ವಿಶ್ವಾಸಿಗಳು ದೇವರ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ விசேஷத்த ரகசியத்தை நீங்க சொல்லி கொடுத்திருக்கிறார். ಇದಕ್ಕೆ ಇವತ್ತು ವಿಶೇಷವಾದ ರಹಸ್ಯವನ್ನು ದೇವರು ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆகையினாலே ಆದ ಕಾರಣ தசம பாகங்களை ದಶಮ ಭಾಗ தயவு செய்து ದಯವಿಟ್ಟು முதலாவது கர்த்தருக்கு செலுத்துங்கள். ಮೊದಲಾಗಿ ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಿಸಿರಿ. அத பின்னாண்டியோ செலவு பண்ணிட்டு மீதி காசு எடுத்து வச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்காது. 100 மடங்கு அறுவடை கிடைக்காது. அல்லேலூயா. ಖರ್ಚು ಮಾಡಿಬಿಟ್ಟು ನೀವು ಅದನ್ನ ಕಡೆಯಾಗಿ ಇಡುವುದಾದ್ರೆ ಅದು ಆಶೀರ್ವಾದ ಸಿಗೋದಿಲ್ಲ, ಆದಾಯವನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವುದಿಲ್ಲ ದೇವರು. ஆகையினாலே ಆದ ಕಾರಣ இனிமேலே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இங்க மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 100 ஆசீர்வாದ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ದೇವರು ಬಹಳ ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைவித்தான். ಈಸಾಕನು ಆ ದೇಶದಲ್ಲಿ ಬೆಳೆದು ಬಿಟ್ಟನು. 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை நான் 100 மடங்கு ஆசீர்வாதம். ದೇವರು 100% ಆಶೀರ್ವದಿಸಿದರು. ஆகையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ಆದ ಕಾರಣ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕಂದ್ರೆ காணிக்கையிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ಕಾಣಿಕೆ ವಿಷಯದಲ್ಲಿ ಬಹಳ ಜಾಗೃತಿ ஆகையினாலே ಆದ ಕಾರಣ ஆண்டவரೇ ದೇವರೇ என்னை 100 மடங்கு ஆசீர்வதியும். ನನ್ನನ್ನು 100% ಆಶೀರ್ವದಿಸು. ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது ನೀವು ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ காணிக்கை முதலாவது கர்த்தரை காணிக்கையால் கனம் பண்ணும்போது ಮೊದಲ
ಎಂಬುದು ಕರ್ತನಿಗೆ ಒಂದು ಬಲಿ ಸೆலுத்துறது. ದೇವರಿಗೆ ಒಂದು ಬಲಿ ಸಲ್ಲಿಸುವುದಾಗಿದೆ. ಅದು ಏನ್ ಆண்டவர் சொல்லுகிறார் என்றால் ಯಾಕೆ ದೇವರು ಅದು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ಕೆಲವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ அந்த காணிக்கு 10% எடுத்து வைப்பாங்க. ಕಾಣಿಕೆ 10% ತಟ್ಟಿರ್ತಾರೆ. ஒரு செலவு காசு இல்ல என்ன பண்றது, ಒಂದು ಖರ್ಚಿಗೆ ಕಾಸಿಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, உடனே அது கொஞ்சம் ಅದನ್ನ ಸ್ವಲ್ಪ எடுக்கிறது. எடுத்து இல்ல ஆண்டவர் தெரியும் அர்ஜென்ட் செலவு, ಅರ್ಜೆಂಟ್ ಖರ್ಚು எடுத்து செலவு பண்ணிடலாம். ಇದು ತೆಗೆದು ಖರ್ಚು ಮಾಡ್ಬಿಡ. அப்புறம் ஒரு 10 ரூபாய் நான் என்ன பண்ணுவேன், ಆಮೇಲೆ 10 ರೂಪಾಯಿ ಏನ್ ಮಾಡಲ್ಲ போடுவேன். ಅದ್ರಲ್ಲಿ ಹಾಕನೆ அப்படி போட்டிருக்கானா ಅದು ಹಾಕಿದ್ರೆ 9வது வசனம் வாழ்க்கையில தெரியும் 9ನೇ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮ ಜೀವಿತ ನೆರವೇರ್ತದೆ. என்ன வரும், ಶಾಪ ಬರುತ್ತೆ. சாவு வரும். ஏன் கேக்குறீங்கன்னா, ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ஒரு இந்து ஆண்டவர் அல்லாத ஜனங்கள் ஒரு உண்டியில திருப்பதி வச்சா மத்த உண்டியில உண்டி வச்சாங்கன்னா அதை காணிக்கு போட்டாங்கன்னா தலையே போனாலும் அது காணிக்கு என்ன பண்ண மாட்டாங்க, எடுப்பாங்களா, இருப்பாங்களா, கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. நாம என்ன பண்றோம், எடுத்துக்கிறோம். தப்பா இல்லையா? ತಪ್ಪು. ஒரு அந்நிய தேவர்களுக்கு இருக்கிற ஒரு வைராகி கூட நமக்கிட்ட என்ன இல்ல இல்ல, அதனாலதான் ஆசீர்வாதம் இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால அவங்களுக்கு இருக்க வைராகியத்தை விட நம்ம அதிகமா வைராகம் அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா, அது சொல்லுங்க. ಅಲ್ಲೆಲೂಯಾ. ಅನ್ಯ ಜನರು ಕೂಡ ಅವರು ದೇವರುಗಳಿಗೆ ಇಡುವಾಗ ಅದನ್ನು ತೆಗೆಯುವುದಿಲ್ಲ. ಆದ್ರೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾದ ನಾವು ಅಲ್ಲೆಲೂಯಾ ನಾವು ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ ಅವರಿಗಿರುವಂತ ವೈರಾಗ್ಯ, ಅವರ ದೇವರ ಮೇಲೆ ಅವರ ನಂಬಿಕೆ ಮೇಲೆ ಇರುವಂತ ವೈರಾಗ್ಯ ನಮಗಿಲ್ಲದೆ ಹೋಗಿದೆ. ಅದಕ್ಕಾಗಿ ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾವು ಅವರಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾದ ವೈರಾಗ್ಯದಲ್ಲಿ ಇರಬೇಕಾಗಿದೆ. சில பேர் நினைப்பாங்க, ಕೆಲವರು ನೆನೆಸುತ್ತಾರೆ பாஸ்டருக்கு எப்பவுமே வேலை இல்ல, ಪಾಸ್ಟಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಕೆಲಸ ಇಲ್ಲ, எப்ப பார்த்தாலும் காணிக்கே சொல்லிட்டு இருக்குது. ಯಾವಾಗಲೂ ಕಾಣಿಕೆ ஆண்டவர் சொல்றார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ முட்டாள்களே ಮುಟ್ಟಾಳ அவர் ஆசீர்வாதத்துக்கு காணிக்கை கொண்டு வர சொல்ல, ಮೂರ್ಖರೇ ನೀವು ಅವರ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ உனக்கு ஆசீர்வாதம் காணிக்கை கொண்டு சொல்ல, ಆಶೀರ್ವಾದ ಬರುವುದಕ್ಕಾಗಿ ಕಾಣಿಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ಎಂಬುದಾಗಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்லா புரிஞ்சுங்க, ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. பாஸ்டர் மேல கோபப்படாதீங்க. ಪಾಸ್ಟರ್ ಮೇಲೆ ಕೋಪ ಮಾಡ್ತಾರೆ. ஆண்டவர் சொல்றத அவர் சொல்றாரு. ದೇವರು ಹೇಳುವುದನ್ನ ஏன் பாஸ்டர் காணிக்கை சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ಯಾಕೆ ಪಾಸ್ಟರ್ ಕಾಣಿಕೆ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ? நீ ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கோசரம். ಈ ಆಶೀರ್ವಾದ ಇರುವುದಕ್ಕಾಗಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஈசாக்கு அந்த தேசத்துல விதவைத்தான், ಈಸಾಕನ ಆ ದೇಶದಲ್ಲಿ ಬೆಳೆಯನ್ನು ಬಿತ್ತಿದನು. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனாலே ದೇವರು ಅವನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ ನಿಮಿತ್ತವಾಗಿ 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ನೂರರಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಂಡನು. அதே மாதிரி ಅದೇ ರೀತಿಯಾಗಿ இந்த விசுவாசிகள் ಈ ವಿಶ್ವಾಸಿಗಳು அடுத்த அர்ப்பணி பண்டிகையில ಆಮೇಲೆ ಮುಂದಿನ ಸುಗ್ಗಿ ಹಬ್ಬದಲ್ಲಿ எங்க போற இடம் இல்லாமல் போக மட்டும் ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸ್ಥಳ ಹಿಡಿಸಲಾರದಷ್ಟು ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர தயாரா இருக்கிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಶೀರ್ವಾದ ದೇವರು ತರಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. நீங்க ನೀವೆಲ್ಲರೂ ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ದೇವರು ಹೇಳಿದ ಮಾತಿಗೆ கீழ்ப்படிய வேண்டும். ವಿಧೇಯರಾಗಬೇಕು. கீழ்ப்படிந்தீர்களானால் ವಿಧೇಯರಾದರೆ உங்க ஆண்டவர் சொன்ன இந்த 3 வாக்குத்தத்த வசனத்தின்படி ದೇವರು ಹೇಳಿದ 3 ವಾಗ್ದಾನದ உங்க ವಚನದ வாழ்க்கை ಹಾಗೆ நிறைவேறும். ನಿಮ್ಮ ಜೀವಿತ ನೆರವೇರುತ್ತದೆ. உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬರ್ತದೆ. எல்லாத்திலையும் ಎಲ್ಲದರಲ್ಲೂ நீ கையிட்டும் செய், எல்லா தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ನೀವು ಕೈ ಇಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡುವ ಎಲ್ಲ ಕೆಲಸ இந்த உபாகம் 28 சொன்ன வார்த்தையின்படி ಧರ್ಮೋಪದೇಶ 22ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳುವ ಪ್ರಕಾರ நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், ನೀನು ಹೋಗುವಾಗಲೂ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತೀಯ, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், ಹೋಗುವಾಗಲೂ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿರ್ತೀಯ, உன் மாப்பிசை தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ಆಮೇಲೆ ನಿನ್ನ ಗುಡ್ಡಿಯು ಆಶೀರ್ವಾದ அந்த ತುಂಬಿಡಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ಆ ಆಶೀರ್ವಾದ ದೇವರು ನಿನಗೆ ತರಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ 12ஆம் வசனம் ಹಲ್ಲೆಲೂಯಾ ಧರ್ಮೋಪದೇಶ 20:12 ವಚನ அது என்ன சொல்றாருன்னா, ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತದಂದ್ರೆ நீயோ